வீட்டில் யாரும் படிக்கல. எங்கள் ஊரில் வந்து அந்த அளவுக்கு கேர்ள்ஸ் எவ்வளோ எஜுகேட்டட் பண்ண மாட்டாங்க. எங்கள் 2 பேரும் பக்கத்து எங்கள் வீட்லேயும் படிக்கல, நானும் படிக்கல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து எந்த கோர்ஸ் வந்தாலும் வெளியே தைரியமாக அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து பார்த்த வாட்டி தான் வந்து ஓகே என்னால முடியும் அப்படின்னு இருந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து அந்த அளவுக்கு கேர்ள்ஸ் எவ்வளோ எஜுகேட்டட் பண்ண மாட்டாங்க. யாராவது 12th முடிச்சிங்கன்னா வேலைக்கு அனுப்பிடுவாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டிகிரி வாங்கிட்டு மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இல்லை யாராவது அதுவும் கேர்ள்ஸுக்கு யாரும் இம்பார்ட்டண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு பசங்களும் அதுவும் படிக்க மாட்டாங்க. இன்ஜினியரிங் ஏதாவது முடிச்சுட்டு சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க எல்லாருக்கும். நானும் அப்படிதான். இப்போ ஏதாச்சும் நான் 12th முடிச்சுட்டு இப்போ எங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்ட வாட்டி நான் இல்லைம்மா நான் எம்பிபிஎஸ்க்கு பண்ணலான்னு இருக்கேன், நீட் எக்ஸாம் எழுதலாம் இருக்கேன் அப்படின்னு கேட்ட வாட்டி வீட்டில் ஃபஸ்ட்டு பயந்தாங்க. ஏன்னா சரௌண்டிங் அப்படி அங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து எஜுகேட்டட் கிடையாது. எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு பயமுறுத்துனாங்க. எதுக்கு யாருமே பண்ணாததை ஏன் அப்படி பண்ண வைக்கிறீங்க, ரிஸ்க்கு தானே இதெல்லாம். இப்போ ஒரு வருஷம் போயிட்டு அந்த பொண்ணால் படிக்க முடியலாம், ஒரு வருஷம் வேஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரியோ அதை வாங்கி கொடுத்து நீங்கள் மேரேஜ் பண்ணி வச்சுடலாம். அதுவும் எங்கள் வீட்டில் வந்து பையன் கிடையாது, 2 பேருமே பொண்ணு தான். வில்லேஜ் தானே, பையன் இல்லைனாலே வந்து அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா அது சரௌண்டிங் எல்லாமே அப்படி தான் இருக்கும். பையன் இல்லைனாலே அந்த வீட்டை கொஞ்சம் தாத்தி தான் பேசுவாங்க. எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிலாம் கேட்டே இருப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அதெல்லாம் வந்து கன்சிடரே பண்ணல. உங்களுக்கு ஓகேவாம்மா, உன்னால் முடியுமாம்மான்னு கேட்டாங்க. என்னால் முடியும், நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னேன். அண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணது வந்து என்னோடய அங்கிள், அம்மாவோட தம்பி. அவர் தான் எல்லாமே எனக்கு ஒரு பேக் போனாக வந்தவர்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு எல்லாமே அவர் தான் பண்ணார். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னை சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் என்னோடய பிரதர், அவர் நேம் வந்து பிரவீன். எப்போ நான் டவுனாக இருந்தாலும் அவங்க தான் சரி ஓகே அவங்க பேசட்டும், நீ படி உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான். பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு கம்மியாக தான் வரும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவ் ரொம்ப கம்மியாக வரும் எனக்கு. ஆனால் எனக்கு அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போதுமானதாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களால் முடியாது, நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முடியும் உங்களால் 2 பேர் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த 2 பேர் சொல்கிறாங்களே பாசிட்டிவாக, அதுக்கு வந்து பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவே உங்களுக்கு போதும். ஆக்சுவலாக நான் எனக்காக நான் படிக்க வந்தேன். ஆனால் வந்துட்ட வாட்டி எனக்காக படித்ததை விட எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க பார்த்தியா, அவங்களோட நம்பிக்கை நான் உடைக்கக்கூடாது அப்படின்றதால நான் படித்தது அதிகம். ஏன்னா அவ்வளோ பேர் நம்மளை எதிர்த்து பேசும்போது அந்த 2 பேர் நம்மளை சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அவங்கள நம்ம எப்பவுமே வந்து தலைவலியை வச்சிடக்கூடாது. நான் இப்போ இங்கே வந்து நிற்கிறேன், என்ன எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து பேசின அப்புறம் நீயாக்கா அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து பெருமையான பார்த்தாங்க. எனக்கு அதெல்லாம் விட இப்போ எங்கள் அப்பா வந்து சொன்னார், அவர் கொஞ்சம் பெருமையாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ எங்கள் ஊரில் வந்து எங்கள் அப்பா அவ்வளோ எதுவும் கூப்பிடலாம் மாட்டாங்க எதுக்கும். இப்போ வந்து எது வாங்காலும் மூவ் பண்ணா அப்படின்னு கேட்ட வாட்டி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சந்தோஷத்தோட கண்ணு தண்ணி வந்துடும். ஏன்னா அவ்வளோலாம் வந்து பெருசாலாம் பேச மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து மதிக்கிறாங்க முக்கியமா. அதுவும் இப்போ கேர்ள்ஸ் வந்து இப்போ படிக்க வைக்கிறாங்க. இப்போ என்ன பார்த்துட்டு அந்த பொண்ணு படிச்சிருச்சுல, என் பொண்ணு படிக்காதான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இப்போ வந்து அந்த கௌரவ பிரச்சனைகள் இருக்குள்ள கிராமத்துல எல்லாம், அதுவே வந்து வரும். அவன் பொண்ணு மட்டும் படிச்சிருச்சு, என் பொண்ணு படிக்காதா, என் பொண்ணு நான் படிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கோவத்திலேயாவது ஒரு பொண்ணை போய் அவங்க படிக்க வைக்கிறாங்கல்ல, அது எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப போதுமானதாக இருந்துச்சு. ஏன்னா என்னால் அதுவும் கேர்ள்ஸை படிக்க வைக்கிறாங்க, வெளியே அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஊர் விட்டு வெளியே வந்து படிச்சது நான் தான். ஹாஸ்டல்லாம் தங்கி நிறைய பேசுவாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் அப்படின்னும் போது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து எந்த கோர்ஸ் வந்தாலும் வெளியே தைரியமாக அனுப்புகிறாங்க. பொண்ணுங்க தானே படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருமே எனக்கு சொன்னது கிடையாது. அண்டு என்னோட இன்ஸ்டியூட்டுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கணும்னு தெரியாது, நீட் எக்ஸாம் ஒன்று இருக்குன்னு தெரியும். அது பாஸ் பண்ணாதான் வந்து காலேஜில் வந்து சேரணும் அப்படின்னு தெரியும். மற்றபடி இப்போ காலேஜ் அவசரம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இப்போ ஏதாவது மார்னிங் போயிட்டு ஷிஃப்ட் மாதிரி வந்துடுவாங்கல்ல, ஆஃப்டர்நூன் போயிட்டு அதே தான் நான் மெடிக்கல் காலேஜ் நினைச்சேன். ஏன்னா மெடிக்கல் காலேஜ் எதுவுமே நாலேஜே கிடையாது, அங்கே இருக்கிறவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா கேட்டாலும் சொல்றதுக்கும் உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல, அவ்வளோ எதுவும் சர்ச் பண்ணி பார்க்க மாட்டாங்க, எதுவுமே தெரியாது. எல்லாமே டவுட்ல கிளியர் பண்ணி இந்த இன்ஸ்டியூட்டை ரெஃபர் பண்ணது வந்து என்னோட அங்கிள் தான். நீங்கள் வந்து பார்த்த வாட்டி தான் வந்து ஓகே என்னால முடியும் அப்படின்னு இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, அவங்க வந்து என்சிஆர்டி புக் தான் வந்து ஃபாலோ பண்ண சொன்னாங்க. ஆக்சுவலாக அது ஃபுல்லாமே இங்கிலீஷ் தானே. எனக்கு ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சு, இங்கிலீஷில் தானே நம்மளால எப்படி படிக்க முடியும். நான் அப்போ சின்ன வயசுலேருந்து எல்லாமே தமிழில் தான் படித்தேன்னா, இங்கிலீஷில் பேசவும் மாட்டேன், அவ்வளோ லெட்டர் ரைட்டிங் கூட எதுவுமே பண்ண மாட்டேன்.
எதுவுமே தெரியாது. என்ன இசுவாசத்தை போட்டு பேசணும் அவ்வளோதாங்க இங்கிலீஷ்ல, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் ஆக்சுவலாக அது எனக்கு வந்து இப்போ பெரிய விஷயமாவே தெரில. இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு மெட்டீரியல்ஸ் கொஷின் பேப்பர்லாம் வந்து நிஜமாவே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எப்போ டவுட்னு போய் நின்னாலும் இங்கிலீஷில் மட்டும் சொல்லாமல் தமிழ்லையும் எங்களுக்கு நல்லாவே ரொம்ப சொல்லி கொடுத்தாங்க. அப்போ எனக்கு ஃபிசிக்ஸ்னால் வந்து ஸ்கூலில் கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் நல்லா பண்ணுவேன். எல்லாருமே மெமரி தானே. இப்போ இந்த ஸ்டெப்ஸ்னால் வந்து எப்படியாவது மெமரி பண்ணி போட்டுருவேன். ஆனால் இந்த இடத்துல ஏன் பண்ணுறோன்னு தெரியாது. அதில் வந்து பேசிக்லேருந்து எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து எங்கள் ஃபிசிக்ஸ் சார் விஜய் சார் அவர் எல்லாமே பண்ணார். எப்போ டவுட்டுன்னு போய் கேட்டாலும் எப்போவுமே ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. என்னோட அண்ணானே சொல்லுவேன், நான் ஒரு அண்ணானே கூப்பிட்டுருக்கேன் ஆக்சுவலாக. எப்பவுமே எந்த டவுட் கேட்டாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு வான்னு கூட எப்பவுமே சொல்ல மாட்டார். எப்பவுமே அவர் சாப்பிட்டாம கூட எல்லாமே கண்டிப்பாக, ஏன்னா அவர் கூடவே இருக்காரா, அவர் பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு தெரியணும். அதிகமாக நைட் ஸ்டடிக்கெலாம் வந்து கூட இருந்து எந்த டவுட்னாலும் எப்பவுமே வந்து கிளியர் பண்ணுவார். அப்புறம் 12th முடிச்சிட்ட வாட்டி கவர்மெண்ட்லேயே சும்மா கோச்சிங் மாதிரி கொடுப்பாங்கல்ல, 5 days தான் அந்த கோச்சிங் ஆக்சுவலாக போனேன். அந்த 5 days போன வாட்டி தான் வெளியூர்லேருந்து ஒரு சார் வந்தார். அவர் சொல்லிக் கொடுக்கும்போது தான் தெரியும் CH4னா மீத்தேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த 5 நாளில் தான் தெரியும். 12th படிச்ச அதனால தெரியவே தெரியாது. அப்புறம் இந்த ஐயூபேக் நேம்ல எழுதுறாங்கல்ல, அது ஏன் எழுதுறாங்க, நம்பர் பொசிஷன்ல எது கொடுக்குறாங்க எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் சார் அங்கே சொல்லும்போது என்ன இது ஏதோ சொல்றாரே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு எல்லாமே சொல்லி கொடுக்கும்போது ஓ இப்படிதான் பண்ணணுமா அப்படின்னு இருந்துச்சு. கெமிஸ்ட்ரினா என்னன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. அதே மாதிரி எப்போ டவுட் வந்தாலும் எப்பவுமே வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாரு. ஆக்சுவலாக அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோட பாட்னி சார் எப்பவுமே அவ்வளோ கிளாஸ் வந்து அட்டன் பண்ண மாட்டாரோ, ஏன்னா எப்பயுமே தான் கொஞ்சம் ரேராக தான் வருவார். ஆனால் எப்போ வந்தாலும் உங்களுக்கு எந்த டவுட்டாக வந்தாலும் கேளுங்க, எது வந்தாலும் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃபர்ட் எடுத்து எல்லாமே போட்டாங்க. அப்புறம் எங்கள் பயாலஜி மேம் எப்போ போய் புக் எடுத்து போய் நீட்டினாலும் சரி ஓகே நான் சொல்லி கொடுக்குறேன் உட்கார சொல்லிட்டு பொறுமையாக எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு எனக்கு வந்து தெரியாதா, சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நிறைய தெரியும். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஸ்கூலில் நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க. எனக்கு அது எதுவுமே தெரியாது. துரைமுருகன் சார் வந்து அடிக்கடி சொல்லுவார், தெரியாதது தெரிஞ்சுக்கதான் இங்கே வந்து வந்திருக்கீங்க, தெரியலன்னு வந்து கஷ்டப்படாதீங்க. நிறைய வாட்டி அழுதுருக்கு, இவங்களுக்கு எல்லாருமே தெரியுது, நம்மளுக்கு இது கூட தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நான் மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேர் வந்து என் கூட சேர்ந்து அழுதுருக்கீங்க. கண்ணெல்லாம் வந்து ரெட் ஆகிடும் ஆக்சுவலாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அவங்களுக்குலாம் வந்து எப்போ ஆகும்போதும் ஒன்றும் இல்லை, இப்போ என்ன இப்போ உனக்கு தெரியல தெரிஞ்சுக்க போகிறேன் அவ்வளோதானே, இப்போ 2 நாள் சொல்லி கொடுத்தா 3 நாள் சொல்ல போகிறேன் அவ்வளோதானே, படி அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து மோட்டிவேஷனாக பேசுவாங்க. அண்டு ஐஸ்வர்யா மேம் வந்து எப்பவுமே எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி எங்கள் கூடவே இருந்து, அவங்களுக்கு வந்து ஒரு குட்டி பாப்பா தான் இருக்குது, அந்த பாப்பாவை கூட கேர் பண்ணாமல் எப்பவுமே அவங்களோட குழந்தை மாதிரி எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ஒரு மென்டல் ஃப்ரீயாக நல்லாவே வச்சு எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்களும் எல்லாருமே வந்து நல்லா படித்து மெடிக்கல் காலேஜில் நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து சீட் எடுத்து இதே ஸ்டேஜில் நீங்கள் வந்து எல்லாருமே பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.